வாய்ஸ் பாக்ஸ்க்குள்ள லாரிங்ஸ்க்குள்ள வோக்கல் கார்ட்ஸ் சொல்லுவோம். அந்த வோக்கல் கார்ட்ஸ் அசையும் தான் சவுண்ட் ஒளி வெளியே வர்றது. அந்த வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அதோட ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னாதான் உங்களுக்கு இந்த வியாதி ஏன் வருதுன்னு புரியும். அந்த வோக்கல் கார்ட்ஸ் அது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது 3 லேயர்ல இருக்கு. மேலே எபித்தீலியம், அதுக்கப்புறம் லேமினா ப்ராப்ரியா, கீழே டீப் லேயர் இல்லாட்டி பாடின்னு சொல்லுவோம். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் நான் காட்டுறேன், வோக்கல் கார்டோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் நான் அதோட மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா சொல்லித்தரேன். லெஃப்ட்ல பார்க்கறது தான் வோக்கல் கார்டு, ரியல் பிக்சர் வோக்கல் கார்ட்ஸ். இது அசையும் தான் சவுண்ட் வர்றது. அந்த வோக்கல் கார்டு இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி 3 லேயர்ல. அப்போ இது ஃபர்ஸ்ட் லேயர் ப்ளூ கலர்ல, எல்லோ கலர்ல, இது 3 லேமினா ப்ராப்ரியா. அதுல ஃபர்ஸ்ட் லேயர் தான் ரிங்கி ஸ்பேஸ் சொல்லி. இப்போ இந்த ரிங்கி ஸ்பேஸ்ல ஜெலாட்டின் மாதிரி இருக்கும், திக்கா இருக்கும் ஜெலாட்டின் மாதிரி. அந்த ரிங்கி ஸ்பேஸ்ல தண்ணி மாதிரி கட்டி இருந்தா எடிமா வந்தாதான் ரிங்கீஸ் எடிமான்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது ஏன் வருது? அப்போ இந்த பிக்சர் பாருங்க, இது நார்மல் வோக்கல் கார்ட்ஸ். இது பிக்சர் வரைஞ்ச பிக்சர், இது நார்மல் வோக்கல் கார்ட்ஸ். ரிங்கீஸ் எடிமா வந்தா இது மாதிரி நீர் கட்டி நல்லா திக் ஆயிரும். ரியல் பிக்சர் காட்டுறேன், நல்லா புரியும். இப்போ இது ஏன் வருது? யாரு ஜாஸ்தி ஸ்மோக் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வர்றது வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அவங்க வாய்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணலாம் வரலாம். தைராய்டு உடம்புல தைராய்டு ஹார்மோன்ஸ் குறைஞ்சிருந்தா வரலாம். அசிடிட்டி ஜாஸ்தி இருந்தா வரலாம். இதோட மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் வாய்ஸ் சேஞ்சா இருக்கும், கரகரப்பா இருக்கும், தொண்டையில இருமல் ஜாஸ்தியா இருக்கும். இது லேடிஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த ரிங்கி எடிமா வந்த ஒரு லேடி போன் அட்டன் பண்ணோம்னா அந்த பக்கத்துல யார் பேசுறாங்களோ இவங்க மெயில் நினைச்சுக்குவாங்க. ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி இருக்காது, மெயில் வாய்ஸ் மாதிரி இருக்கும். டயக்னோஸ் பண்ணணும்னா ஒரு ஃபிளெக்சிபிள் எண்டோஸ்கோபி 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். கொஞ்சம் கூட பெயின்ஃபுல் வலி இருக்காது, 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அப்போ எண்டோஸ்கோபி வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னா நான் முதல்ல காட்டின மாதிரி ரைட் சைட் பிக்சர் பாருங்க. வோக்கல் கார்ட்ஸ் நல்ல கொஞ்சம் சுவந்து இருக்கும், ஆனா வீக்கம் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் அதோட ரியல் பிக்சர். இப்போ லெஃப்ட்ல நார்மல் வோக்கல் கார்ட்ஸ், ரைட்ல ரிங்கீஸ் எடிமா வந்தா எப்படி இருக்கும் அந்த வோக்கல் கார்ட்ஸ். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் இன்வெஸ்டிகேஷன் தேவை கிடையாது, ஆனா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு ஸ்பெசிபிக்கா ஸ்ட்ரோபோஸ்கோபி, வாய்ஸ் அனாலிசிஸ் அது செய்யலாம், ஆனா கட்டாயம் கிடையாது. தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் செஞ்சா மட்டும் போதும், டிஎஸ்எஸ் மட்டும் செஞ்சா போதும். இதோட ட்ரீட்மெண்ட் இது கிரேடிங் இருக்குங்க. கிரேட் 1, 2, 3, 4 இல்லாட்டி மைல்ட், சிவியர், மைல்ட்ல இருந்து சிவியர் சொல்லலாம். முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும்போது ஸ்மோக்கிங் இருந்தால் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும். வாய்ஸ் அபியூஸ் செய்யக்கூடாது, நார்மல் வாய்ஸ்ல பேசணும். அசிடிட்டிக்கு ட்ரீட் பண்ணுவோம். அப்புறம் தைராய்டு ஹார்மோன் லெவல் கம்மியா இருந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். இப்போ சிவியரா இருந்தா ஆப்ரேஷன் செஞ்சுதான் ஆகணும். என்ன ஆப்ரேஷன்னா அது நான் முதல்ல காட்டின பிக்சர்ல ரிங்கி ஸ்பேஸ்ல தண்ணி கட்டி இருக்கு. அப்போ அது கழட்டணும். 2 வோக்கல் கார்டு ஒரே டைம்ல செய்ய மாட்டோம். அப்போ இந்த பக்கம் செய்யும் போது முதல்ல இது ஓபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற ஜெலாட்டின் மாதிரி இருக்கிற மெட்டீரியல் உறிஞ்சி எடுப்போம், இல்லாட்டி ஒரு கப் ஃபோர்ஸ் வச்சு எல்லாம் கழட்டிடுவோம். ஒரு பக்கம் மட்டும்தான் செய்வோம். அதுக்கப்புறம் இந்த 2 இது பக்கத்துல வர்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு. மேக்சிமம் ஒரு 45 மினிட்ஸ் எடுக்கும் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு. இது முடிஞ்சு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த பக்கம் செய்வோம், ஆப்போசிட் சைட் செய்வோம். இப்போ ட்ரீட்மெண்ட், இப்போ டிஸ்சார்ஜ் மறுநாள் காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அநேகமா இருக்காது. கட்டாயமா வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவோம், பேசக்கூடாது. 2 நாளுக்கு இருந்து 7 நாள் ஒண்ணுமே பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம்.
ரிஃப்ளெக்ஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தி வரக்கூடாது, அதனால மெடிசின்ஸ் இருக்கும். 2 நாளைக்கு பெயின் கில்லர் இருக்கும். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஒரு 2-3 வாரம் இருக்கும். வெந்நீர் குடிக்க சொல்லுவோம். ஸ்மோக்கிங் இருந்தால் ஸ்டாப் பண்ணணும். வாய்ஸ் ரெஸ்ட் தேவை. 2 வாரத்துக்கு அப்புறம் ஸ்பீச் தெரப்பிக்கு அனுப்புவோம். அவங்க கரெக்டா ஸ்பீச் தெரப்பியில எப்படி வாய்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த 2 வாரம் பேசும்போது விஸ்பர் பண்ணக்கூடாது. நான் போயிட்டு வரேன், நான் வர்றேன், அந்த மாதிரி பேசக்கூடாது. தொண்டை கிளியர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்படி கிளியர் பண்ற மாதிரி அப்படி செய்யக்கூடாது. அந்த மாதிரி வந்தா அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் வெந்நீர் குடிச்சா மட்டும் போதும். ஃப்ளாஸ்க்ல வச்சிடணும் எப்போ ரெடியா. இருமல் இருக்கக்கூடாது, இருந்தா அதுக்கு மருந்து கொடுப்போம். அது மாதிரி வீட்டில் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். அது சாப்பிடும்போது அது ரொம்ப சூடா காரமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீம்ஸ் வேண்டாம். காஃபி, சாக்லேட், அந்த மாதிரி லெமன் ஜூஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். அப்போ ரிங்கீஸ் எடிமா சிவியரா இருந்தா சர்ஜரி செஞ்சாதான் போகும். மைல்டா இருந்தா ஒரு காஸ் இருந்தா அது ஈஸியா ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்படிதான் இந்த கண்டிஷன் ரிங்கீஸ் எடிமா ட்ரீட் பண்றது. வணக்கம்.